மேடம், நீங்க புலினா? நான் பூனை, அதுவும் அந்த எலிக்கு பயப்படுற பூனை. அதெல்லாம் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? ஐயோ, நான் சொல்றத நீங்க கேளுங்க மேடம். நீங்க போலீஸ்ல பெரிய ஆபீசரா இருக்கலாம். நீங்க இந்த ரவுடிகளை அடிக்கிறது, மிரட்டுறது, சண்டை போடுறதுன்னு என்னென்னமோ பண்றீங்க. ஆனா எனக்கெல்லாம் யாராவது எதிரில நின்னு கத்தி பேசினாலே அப்படியே மயக்கமா வந்துரும். அவ்வளோ ஏன், எனக்கு இந்த காக்கி சட்டை போலீஸ பார்த்தாலே அப்படியே குளிர் காய்ச்சல்லாம் வந்து அப்படியே படபடன்னு நடுங்க ஆரம்பிச்சிரும். மேடம், எனக்கு யாராவது முறைச்சு பார்த்தா பயம், சண்டைய பார்த்தா பயம், ரத்தம்னா பயம், யாராவது கத்தி பேசினா பயம், ஏதாவது சத்தம் கேட்டா பயம். நான் எதுக்கெல்லாம் பயப்படுவேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளவு பயம் இருக்கு. என்னைய போய் உங்களை மாதிரி நடிக்க சொல்றீங்களே மேடம். மேடம் மேடம் மேடம், என்னையால இந்த உதவி மட்டும் பண்ண முடியாது மேடம். மேடம் மேடம் மேடம், நான் வேணும்னா ஒண்ணு பண்றேன். நான் சிறுவாபுரி முருகன் மேல சத்தியம் பண்ணல, அந்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிடுதேன். என்னைய மட்டும் விட்டுருங்க மேடம். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே எனக்கு. துளசி, அந்த சிறுவாபுரி முருகனும் முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மனும் தான் நம்மள சந்திக்க வச்சு உன் பிரச்சனைக்கு நானும் என் பிரச்சனைக்கு நீயும் உதவி செய்யணும்னு முடிவெடுத்திருக்காங்க. உனக்கு அந்த மருத முத்தாலையோ அவன் அப்பாவாலையோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை சரியாகணும்னா நீ என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். இந்த மாதிரி நடிக்கிறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன மேடம் நீங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுறீங்க? குயில் மயிலாக முடியுமா? அந்த மாதிரி தான் இந்த துளசி ஈஸ்வரியா ஆக முடியாது மேடம். இங்க பாருங்க, இப்ப நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, நீங்க கல்யாணம் ஆன பொண்ணு. மொத சிக்கல் இதுல இருந்தே ஆரம்பிக்குது. நீங்க துளசியா நடிக்க போனா பிரச்சனை இல்ல, ஆனா நான் ஈஸ்வரியா எப்படி மேடம் நடிக்க முடியும்? என் கழுத்துல எப்படி நான் தாலி கட்டிக்க முடியும்? என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்னதான் பண்ண சொல்ற? நீ என்ன மாதிரி நடிக்கிறப்போ கழுத்துல தாலி கட்டிக்க வேண்டாம், வெறும் செயின் மட்டும் போட்டா போதும். அது போதும் தான். ஆனா ஆனா புரியுது. நீ வேற எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். என் சின்னையா ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவரால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன உதவி பண்ண சம்மதம் தானே? எங்க கிராமத்துல அந்த மலை மாட்டையும் அவன் அப்பாவையும் சமாளிக்க முடியாம தான் நான் கமிஷனரை பார்த்து புகார் கொடுக்க ஓடி வந்தேன். அப்படிப்பட்ட நான் இந்த கிரிஜா, சம்பத், சக்தின்னு இவங்களெல்லாம் நான் எப்படி மேடம் சமாளிப்பேன்? அவங்கள நினைச்சு பார்த்தாலே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கிடுகிடுகிடன்னு ஆடுது. அந்த கொலைகார பாவிக அவங்க கிட்ட என்ன கோத்து விடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்படி இல்ல துளசி. வேண்டாம், நீங்க ஒன்னும் சொல்லவே வேண்டாம். நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கடைசியில அது உங்களுக்கு உபத்திரமா ஆயிடும். அப்புறம் அந்த கொலைகார பாவிக கிட்ட நானும் ஈஸியா மாட்டிக்குவேன், உங்களையும் மாட்டி விட்டுருவேன். அப்படியெல்லாம் யாரும் மாட்டிக்க மாட்டோம். நீ மருதமுத்த கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னா நீ ஈஸ்வரியா மாறணும், நான் துளசியா மாறணும். இது காலத்தோட கட்டாயம். அததான் நான் உன்கிட்டயும் சொல்றேன். இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்தல. இருக்கிற சூழ்நிலையையும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஐடியாவையும் நான் உன்கிட்ட தெளிவா எடுத்து சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு.
நான் உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். அப்- ம்.